ஆனால் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, பார்த்தீங்களா? ஆமாண்ணா. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு ஒரு மாதம் தான் இருக்குது ஆக்சுவலாக. உங்கள் சப்போர்ட் யாருக்கு? விஜய் தான். டிஎம்கே. டிஎம்கே. டிவிக்கு. என்னோட சப்போர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு தான், திராவிட முன்னேற்ற கழகம், திமுகவுக்கு தான். என்ன காரணம்? இல்லை, என்ன காரணம் அப்படின்னா, என் சப்போர்ட் வந்து டிஎம்கேக்கு தான், டிஎம்கே அலைன்ஸுக்கு தான். இந்த சப்போர்ட்டுமே டிஎம்கேக்கு தான். என் சப்போர்ட் டு பி ஃப்ராங்க் ஏடிஎம்கே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ உமன் சேஃப்டி. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க ஐயா. சரி. உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே. டிஎம்கே. என்ன காரணம் டிஎம்கேக்கு? அவர் எல்லாம் இதெல்லாம் சிறப்பாக செய்கிறாரு. மகளிர் இதுக்கு உதவி பண்ணுறாரு. ஸ்ட்ரீட் லைட்லாம் இது பண்ணுறாங்க. இலவச பஸ் எல்லாம் செய்கிறாங்க. வீடு வீடு இதெல்லாம் சில கொடுக்குறாரு. பட்டா கட்டா எல்லாம் கொடுக்குறாரு. விஜய் தான். விஜய் தான். ஓகே, டிவிக்கு விஜய்க்கு தான் உங்கள் சப்போர்ட் இருக்கு. ஆமாம். ஓகே, என்ன காரணம்னா? ஆட்சி புதுசாக வந்தால் மாறி எதாக இருந்தாலும் அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. மாற்றம் தான். ஓகே, இப்போ இந்த விஜய்க்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. இந்த விஷயம்லாம் எனக்கு சரியில்லைன்னு படுது, அதனால் மாறுறேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? எல்லாம் வேலை ஏறி போச்சு. ஆட்சி மாற எதை பண்ணுவாங்க பார்ப்போம். அதுதான். டிஎம்கே. யார் வந்தாலும் எதுவும் பண்ண போகிறதில்ல, அதுக்கு இதுவே போதும் அப்படின்ற வேண்டியதான். ஏன், எதனால ஒரு மாற்றம் மக்கள் விரும்புகிறாங்க? ஏன் புதுசாக வரவங்க பண்ண முடியாதா? முடியாது. எதனால்? எல்லாமே இப்போ வந்த புதுசாக வந்தால் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, இவங்க பண்ணுறதே அதே தான் திருப்பி பண்ண போகிறாங்க. அதுக்கு இருக்கிறதே இருந்துட்டு போகுது. டிவிக்கு விஜய் பிடிக்கும். விஜய் வந்தால் என்ன ஒரு மாற்றம் வருதான்னு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்பார்ல. அவர்னா அவரோட இதுனா பார்க்கலாம், விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதனால் சரக்கு இது கஞ்சா அது எல்லாமே இதுவாக தான் ஆகிட்டுருக்கு. சரி, விஜய் வந்தால் என்ன மாற்றம் எதனா இருக்கான்னு பார்க்கலான்ட்டு. என்னோட சப்போர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு தான். சொல்லலாமே, என்ன கட்சி? ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், திமுகவுக்கு தான். என்ன காரணம்? இல்லை, என்ன காரணம் அப்படின்னா, இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் வந்து திமுகவோட ஆட்சி எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப நிறைவாகவே இருக்குது. அவங்களோட திட்டங்களாகட்டும், அவங்களோட சேவைகளாகட்டும், முதலமைச்சரோட செயல்பாடுகளாகட்டும், எல்லா விஷயமே திருப்தியாக இருக்குது. அதெல்லாம் மீறி இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் காலியான வெற்றிடத்தில் இப்போ இருக்கிற முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக நிறைவாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் சப்போர்ட் வந்து டிஎம்கேக்கு தான், டிஎம்கே அலைன்ஸுக்கு தான். என்ன காரணம்? ஏன் இப்போ இருக்க ஆட்சி உங்களுக்கு ஓகேவா தோணுதா? அதாவது இப்போ இருக்கிற ஆட்சியே ஓகேவா தோணுதான்னா அதில் வந்து 100% ஓகேன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆட்சியிலையும் குறைகள் இருக்குது. இப்போ எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடத்த ஆரம்பித்தாங்க. துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும், பணி நிரந்தரம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தின்னு தான் இருந்தாங்க. சரி, அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் டைம்லேயாவது நம்ம கஷ்டத்தை தெரியப்படுத்தினாக்கா அவர் வந்து ஏதாவது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ஆட்சியை வந்து பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, மக்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது வந்து 100% நான் சொல்ல முடியாது. இந்த ஆட்சியில் குறை சொல்கிறதுக்கும் நிறைய குறைங்க இருக்குது. இப்போ இந்த குறைங்களை தாண்டியும் டிஎம்கே தான் வரணும் மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இப்போ வேறு ஏற்கனவே யோசித்தது தான். இப்போ வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் டிஎம்கே அளவுக்கு வந்து ஒரு பெரிய பலத்தோடு இருக்காது. ஏன்னா அதிமுகவும் வந்து நிறைய சிதறிடுச்சு. அதில் வந்து ஒரு லீடர்ஷிப்கான குவாலிட்டி வந்து யாரும் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அரசியல் அனுபவமும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட துணிஞ்சு, இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்க சொல்ல வந்து அவங்க எந்தளவுக்கு போல்டாக வந்து எதுவாக இருந்தாலும் இறங்கி பண்ணாங்களோ அந்தளவுக்கு போல்டாக பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து இப்போ அதில் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரெண்டாவது, டிவிக்கே வந்து இப்போ தனியாக நிற்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 234 தொகுதியிலையும் தனித்து போட்டிடுறாங்க. ஆமாம், தனித்து போட்டிடுறான்ட்டு. இப்போ அவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க. புதுசாக வந்திருக்கிறதுனால பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் பலம் கிடையாது. ரெண்டாவது, அவங்களுக்கு அரசியல் அனுபவமும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு அதில் யாரும் இல்லை. தொண்டர்களும் அவங்களுக்கு பெருசாக இல்லை. இறங்கி மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே யாரும் இல்லை. ஸோ இது மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இப்போ திமுக தான் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பிஜேபி வந்து மற்ற அந்த சைடு வட மாநிலத்திலலாம் பார்த்துருப்போம், நிறைய பிரச்சனைங்க, அந்த மத கலவரம் அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னுட்டு. இப்போ அதே ஐடியாலஜி படி தமிழ்நாட்டிலையும் எடுத்துன்னு வரணுன்ட்டு தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் பார்த்திங்கன்னா அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் பிரச்சனைலாம் வந்து இஷ்யூ ஆச்சு. இப்போ திமுக ஆட்சியில் இருந்ததுனால தான் அதை வந்து பெரிய அளவில் ஒரு கலவரமாக மாறாமல் அவங்க தடுத்து நிறுத்தத்துக்கான வேலையெல்லாம் பண்ணாங்க. அப்படி வேறு எந்த கட்சி ஆட்சியில் இருந்திருந்தாலும் பிஜேபி வந்து ஈஸியாக நுழைஞ்சி இங்கே மத கலவரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மத கலவரம் கடவுள் பேரை சொல்லியே அவன் ஆட்சிக்கு வரணுன்றது தான் அவனோட அஜெண்டா.
அப்போ அதெல்லாம் வராமல் இருக்கணும். இங்கே வந்து ஒரு அமைதியான சூழல் இது வரைக்கும் நிலவுதுனாக்கா அது கண்டிப்பாக வந்து திமுக ஆட்சினால தான் நிலவுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்தது இல்லைங்களா, திமுக வரத்துக்கு முன்னாடி அப்போவே பார்த்தோம்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஜேபி ரோல் இங்கே நிறைய இருந்தது. எதை வச்சு சொல்கிறேன்னாக்கா, இங்கே தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது, தெரியும் நிறைய பேருக்கு. ஒரு 13 பேரை சுட்டு சாவடிச்சாங்க. அப்போ வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட இதுவெல்லாம் வந்து பிஜேபி சப்போர்ட்டில் தான் இருந்தது. அது மறுபடியும் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து துப்பாக்கிச்சூடு நடந்து மறுநாள் வந்து பழனிசாமி வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அவர் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, துப்பாக்கிச்சூடு நடந்ததே எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் துப்பாக்கிச்சூடு நடந்தது தெரியாதுன்னா அவருக்கு நாலேஜ் இல்லாமல் எப்படி போச்சு? அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாடு அமைதியாக இருக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பாக டிஎம்கே தான் காரணம். அவங்ககிட்டயும் சில குறைங்க இருக்குது, அதெல்லாம் அவங்க சரி பண்ணணுன்றது தான் என்னோட விருப்பம். ஐ சப்போர்ட் டு பி ஃப்ராங்க் ஏடிஎம்கே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ உமன் சேஃப்டி ப்ளஸ் வந்து கொஞ்சம் பிளாக் மணி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ட்ரக்ஸு அந்த கொஞ்சம்னு சொன்னீங்களே, கொஞ்சம் கம்மியாக இருக்குமா இல்லை முழுமையாக? இட் வில் பி டேக் 1 lakh crore அந்த மாதிரி. ஏன்னா இப்போது ஊழல் நடக்காமல் இருக்காது. ஊழல் நடக்காமல் யாராலையும் இருக்க முடியாது. யார் விஜயே வந்தாலும் ஊழல் நடக்க தான் செய்யும். பட் ஆனால் ஊழலுக்கான அளவு இருக்கு இல்லையா, 50% நடக்குதுன்னா இதுக்கப்புறம் ஒரு 25% குறையும். ஓகே. ஸோ ஊழலுக்கான அளவு தான் குறையும், ஊழல் நடக்காமல் இருக்கவே இருக்காது. பீப்புள் கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு, கவர்மெண்ட் அஃபீஷியல் ட்ரீட் பண்ணுற விதங்கள் எல்லாமே மாறும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக டிஎம்கே இருந்தனால யாரும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலன்னு நான் சொல்ல வரல. விஷயம் என்னென்னா, டிஎம்கே இருந்தால் ஒரு லெத்தாஜிக்கலான மைண்ட் ஒன்று வந்துடும் எல்லா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும். அது ஏடிஎம்கே பீரியடில் இருக்காது. ஏன்னா ஏடிஎம்கே பீரியடில் எப்போ யார் எங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்கன்னே தெரியாது. டிஎம்கே பீரியடில் அப்படி இல்லை, யார் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே பீரியடில் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. மாற்றத்தை வந்து பொது வெளிகளில் ஏற்படுத்த முடியுமானா கண்டிப்பாக தெரியாது. பட் ஆனால் தேர்தலில் பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஸோ ஓட்டு வந்து சன்னாமரியாக பிரியும். சன்னாமரியாக மீன்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் பயங்கரமாக ஓட்டு பிரியும். அதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் ஆல்ரெடி இருக்க இரும்பெரும் கட்சிகள் வந்து தயாராகிட்டாங்க ஓட்டு பிரியறதுக்கான. ஸோ இப்போ வந்து விஜயை மையமாக வச்சு பிரியாது, அந்தந்த தொகுதிக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆட்கள் இருப்பாங்க. இப்போது சில தொகுதிகளில் டிஎம்கே வெல் டிசர்வ்டாக இருப்பாங்க, சில தொகுதிகளில் ஏடிஎம்கே வெல் டிசர்வ்டாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. ரெண்டு பக்கமும் இல்லாமல் ரெண்டு கட்சியிலையும் நான் சொல்கிறேன், ஏடிஎம்கே டிஎம்கேல ஆட்சியில் இருக்கிறதுல ரெண்டு பக்கமும் யாருக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்க எம்எல்ஏஸ் தான் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். பட் அவங்களுக்கு தான் அடி விழுவும். ஆல்ரெடி ஆட்சியில் இருக்க இப்போது என் தொகுதிக்கு பக்கத்து தொகுதியில் டிஎம்கே தவிர யாரும் வர மாட்டாங்க, அது எங்களுக்கே தெரியும். பட் என் தொகுதியில் ஏடிஎம்கே தவிர யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அந்தந்த தொகுதி மக்களுக்கு அந்தந்த அமைச்சர்கள் அந்தந்த எம்எல்ஏக்கள் பண்ணியிருக்காங்க. எந்த கட்சியிலேருந்து ஜெயித்தாலும் சில தொகுதிகளில் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்கல்ல, அவங்க தான் சேஃப்டியாக இருந்துக்கணும். ஏன்னா அவங்க ஓட்டு தான் பயங்கரமாக பிரியும். ஆல்ரெடி இருக்கிறவங்க மாற்றி போட மாட்டாங்க. எப்பட்டுமே டிஎம்கேக்கு தான். டிஎம்கேக்கு தான். இப்போ என்ன ரீசன்? பரம்பரை டிஎம்கே, அவ்வளோதான். ரீசன்லாம் தெரியாது. ரீசன்லாம் தெரியாதா? இப்போ மக்களுக்கு வந்து ஒரு சில குறைகள்லாம் இருக்கு இல்லையா இப்போ இருக்க ஆட்சியில். அப்போது அதை வச்சு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ டிஎம்கேவால் ஆட்சி அமைக்க முடியாதுல்ல. மாற்றம் எதுக்கு, எதனால மாற்றம்? விஜய் நான் வந்தால் அது ஒழிக்கிறேன்னு அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கா. பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்வார் அப்படின்னு சொல்லி. பெண்கள் பாதுகாப்புனா நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃபோ நம்ம பசங்க நம்ம தான் பார்த்துக்க முடியும். இது வந்து எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்க முடியாது. கவர்மெண்ட் பார்த்துக்க வேண்டியது வந்து அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. நமக்கு என்ன, நம்ம ஃபேமிலியை நம்ம தானே பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போது 234 தொகுதிகளில் இப்போ இந்த 2026 தேர்தலில் வந்து எவ்வளோ சீட்டு வந்து இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுற டிஎம்கேவால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 140. 140 கன்ஃபார்ம் சாலிடு. ஓகே, இப்போது ஒரு சில குறைகள்லாம் இருக்கும்ல, இப்போ இருக்க ஆட்சியில் ஒரு சில குறைகள்லாம் இருக்கும். என்னென்ன குறைகள்லாம் இருக்குது இன்னுமே நிவர்த்தி பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ரோடு தான் மெயின். சாக்கடை இது, ட்ரைனேஜ் இது, அவ்வளோதான். புது ஆட்சி வச்சா மாறினா பரவாயில்ல, சரியில்லாதெல்லாம். புதுசாக தான் நிற்கிறாரு, அவரை பொறுத்தது தான். மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்களா? எல்லோரும் அதான் சொல்கிறாங்க, ஓட்டு போகிறேன்ட்டு. பார்ப்போம். தமிழ்நாட்டில் போதைப் பொருள்லாம் அதிகமாக புழங்கியிருக்கு. வெளி மாநிலத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்திருக்கு. அதெல்லாம் பிடிச்சி இது பண்ணுறாங்க. அதில் வந்து ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்குது ஒன்று. ஏன் டிஎம்கே ஜெயிக்கும் கண்டிப்பாக. 234 தொகுதிகளில் எவ்வளோ வாக்குகள் வாங்கும், எவ்வளோ சீட்டு வாங்கும்? ஒரு 180 வரும். டிஎம்கே வரும் கண்டிப்பாக. ஆனால் இவங்க ஜெயிக்க போகிறாங்க, அவங்க வரவங்க எல்லாருமே இதே தான் சொல்லிட்டு வராங்க. வந்தோடனே எல்லாருமே தள்ளிடுவாங்களா, இதே முடிச்சிடுவாங்களா, உடனே முடிச்சிடுவாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு முடியுமா? அதான் மட்டும் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, 234 தொகுதியில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற டிஎம்கே வந்து எவ்வளோ வரும், எவ்வளோ சீட்டு வாங்கும்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது. இப்போ இந்த ஆட்சியை பிடிக்குமா திருப்பி அகைன்? டிஎம்கே ஓகே தான்.
அது பிடிக்குன்றதுனால தான் நான் சொல்கிறேன். இல்லை, எல்லா காலகட்டங்களையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சட்டம் ஒழுங்கு வந்து எல்லா இடத்துலையும் சீர்கேடோடு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு முன்ன இருந்த ஆட்சியில கூட சட்டம் ஒழுங்கு வந்து குறிப்பா சொல்லப்போனா தருமபுரியில வந்து சில பாலியல் வன்கொடுமைலாம் நடந்திருக்கு. கல்லூரி மாணவர்கள்ல கடலூர் மாவட்டத்தில வந்து போதைப் பொருட்கள் வந்து பிடிபட்டிருக்கு. எல்லா ஆட்சியிலும் அது இருக்க தான் செய்யும். அதாவது ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சிய விட இப்ப இருக்கிற நிர்வாகிகள விட, இப்ப இருக்கிற தலைவர்கள விட ஒரு மாற்றத்திற்கான ஒரு சிறந்த தலைவர் இப்ப யாரும் இல்ல. எங்கள கேட்டா நான் அப்படிதான் எடுத்துப்பேன். நானும் ஓகே. இளைய சமுதாயத்த சேர்ந்தவர் தான். அப்பனக்குள்ள இப்ப நீங்க மாற்று அரசியல் எது எடுத்துக்கிட்டாலுமே, இப்ப இருக்கிறவங்க இப்ப இப்ப இருக்கிற தலைவர் திமுக தலைவர், முதல்வர் அளவுக்கு போதிய அனுபவமோ, திராணியோ இல்லாதவங்க தான் இப்ப இருக்காங்க. அதனால எங்களுக்கு இது போதிய ஆட்சியா தான் இருக்கு. நீங்க வந்து படிப்படியா நீங்க பட்டியல் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஓ கணிசமா வந்து காவல்துறை வந்து அவரோட முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறதால, பெருமளவு குற்றங்கள்லாம் குறைக்க தான் பட்டிருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி இது வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். அதனால எல்லா ஒவ்வொரு முதலமைச்சர் வந்து தனிப்பட்ட நபர வந்து பாதுகாப்பு குடுக்கறதுக்காக எங்கேயும் போய் நம்ம தனிப்பட்ட விதத்தில பண்ண முடியாது. எதுவும் பாதுகாப்பு குடுக்க முடியாது. மக்களுக்கும் இதில வந்து விழிப்புணர்வு வேணும். இப்ப மதுக்கடைகள் வந்து கணிசமா இப்ப மூடியிருக்காங்க. சில விஷயங்கள் சில நகரப்புறம் திமுக ஆட்சியில மதுக்கடைகள் மூடியிருக்காங்களா? ஆமா. ஒரு 43 மதுக்கடைகள் மூடியிருக்காங்க. ஆனா அது பத்தாது இல்லைங்களா? மது ஒழிப்பு முற்றிலுமாக குடுக்கணும்ல. இப்ப மதுக்கடைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் காலகட்டத்தில அந்த டாஸ்மாகே கொண்டு வந்தாங்க. அப்பனக்குள்ள அதுக்கப்புறம் கள்ளுக்கடை போராட்டங்கள்லாம் நிறையா நடந்தது. இப்ப மதுக்கடைய வந்து ஒழுங்கீனப்படுத்தி அத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அது பொதுமக்களுக்கும் அதுக்கான விழிப்புணர்வு இருக்கணும். மது நாட்டுக்கு, வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு இருக்காங்க. பாட்டில்ல போட்டிருக்காங்கல்ல. அதுவும் மக்களும் பார்த்து திருந்தணும். திருடுனா பார்த்துட்டுனா திருட்ட ஒழிக்க முடியாது இல்லைங்களா? ஓகே. இப்போ 234 தொகுதிகள்ல நீங்க சப்போர்ட் பண்ற டிஎம்கே எவ்வளோ வாக்குகள், எவ்வளோ சீட்டுகள் ஜெயிக்கும்? 150 சீட்டுக்கு மேல வாங்கும். 150. 150. அதாவது மாற்றத்தை விரும்ப ரெடி ஆயிட்டாங்கன்னா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ டிஎம்கே இல்லாமல் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, மாற்றம்னா எந்த கட்சி மாற்றம் எடுத்துன்னு வரும் அதையும் தெளிவாக சொல்லணும் இல்லைங்களா? இப்போ ஏற்கனவே இருந்த கட்சிங்க தான் 2 கட்சியும் மாறி மாறி வந்தது. அதில் ஒன்றும் பெருசாக மாற்றம் தெரியல. இப்போ நம்ம மாற்றம் வரணும்னா டிவிகேவை தான் நம்ம ஜனங்க சொல்லுவாங்க. அவர் தான் வந்து புதுசாக வராரு, அவர்னால தான் மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி. ஆனால் டிவிக்கே வந்து எந்த அளவுக்கு மாற்றம் எடுத்துன்னு வரோன்றது தெரியல. ஏன்னா முதல்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு போன மாதத்துலலாம் பார்த்துருப்போம். அங்கே அவர் ஆர்ப்பாட்டம் மாதிரிலாம் நடத்தி திமுகவை கண்டிச்செல்லாம் பேசினாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து ஓசி பஸ் வேணாம், எங்களுக்கு வந்து பிச்சை காசு 1000 ரூபாய் வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து எங்களோட தரத்தை உயர்த்தினாக்கா நாங்களே வந்து சம்பாதிச்சுப்போம், எங்களுக்கு கல்வியை கொடுங்க, வேலையை உருவாக்கிட்டுவாங்கன்ட்டு. ஆனால் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் பெண்கள் தினத்துக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது, அவரும் வந்து காசு தரேன்னு தான் சொல்கிறாரு. 2500 ரூபாய் தரேன்னாரு. இந்த பஸ் இலவச பஸ்ஸை வந்து கண்டினியூ பண்ணுறேன்றாரு. அப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து நிலையாவே இல்லை இல்லைங்களா? முதல்ல வந்து ஓசி வேணான்றாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஓசியை தான் தரேன்றாங்க. அப்போ அதுலேருந்து எப்படி ஒரு மாற்றம் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? மக்கள் இதெல்லாம் சிந்திக்கணும்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக இதெல்லாம் சிந்திக்கணும். இப்போ வந்து திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா சொல்கிறாங்கலாம் சொன்னீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது உண்மையிலுமே வருந்தத்தக்க விஷயந்தான். இது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து சொன்னோம்னாக்கா காந்தி சொன்னது உண்மையாக. சுதந்திரம் எப்போ கிடைக்குதுன்னா, நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு பொண்ணு உடம்பு நிறைய தங்க நகையெல்லாம் போட்டுன்னு எப்போ தனியாக போயிட்டு வீட்டுக்கு வர முடியும் அப்படின்றது அப்போ தான் உண்மையான சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைச்சிது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து சூழ்நிலை, நீ நகைலாம் போட வேணாம், நீ நடுராத்திரிலாம் போக வேணாம், நைட்டு 10 மணிக்கு மேலே உன்னால் வெளியே போக முடியாது. ஒன்றும் இல்லை, அது எப்படி சொல்லணும்னாக்கா, இப்போ பெண் பாதுகாப்புன்னு சொன்னோம்னா உதாரணம் சொல்லலாம். இப்போ வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க வச்சுங்க, அதுக்கு வந்து போலீஸ் வந்து சரியாக ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது நம்ம வர முடியும். இதை எப்படி வந்து மாற்றுறதுன்றது நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தே ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். பெண்களை வந்து மரியாதையாக பாருங்கள் அப்படின்னு அந்த வளர்கிற ஸ்கூல் பருவம் இருக்குது இல்லைங்களா, அப்போத்துலேருந்து சொல்லி தரணும். எப்போ பெண்களுக்கு வந்து நீங்கள் இந்த டைமில் வெளியே போகாத, இந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போகாத அப்படின்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி தரமோ, அதே மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கும் பெண்களை வந்து மரியாதையாக பார்க்கணும், அவங்கள வந்து தப்பான பார்வையில் பார்க்காதீங்க, அவங்கள வந்து துன்புறுத்தக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்லி சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் வந்து அது சரி பண்ண முடியும். கவர்மெண்ட்லாம் வந்து இதை சரி பண்ண முடியாது. அப்படி பாதிப்பு ஏற்பட்டுடுது அப்படின்னாக்கா அப்போ காவல்துறை ஆக்ஷன் எடுக்குது. காவல்துறை ஆக்ஷன் எடுக்கலைன்னா தான் அந்த அரசாங்கத்து மேலே நம்ம குறை சொல்ல முடியும். ஏன்னா காவல்துறை வந்து அரசாங்கத்து கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ வட மாநில சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேபிஸ்ட் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது கவர்மெண்ட்டு, காவல்துறையை சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம உத்தரப்பிரதேசலாம் பார்த்துருப்போம், ஒரு பொண்ணை வந்து 5 பேர் ரேப் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை வந்து
விடிய காலையில் 3 மணிக்கு போலீஸ்காரனே எடுத்துன்னு போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எடுத்துன்னு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட கொடுக்காம அந்த பொண்ணோட உடம்பு வந்து எரிச்ச சம்பவம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அது மாதிரிலாம் இங்கே நடக்குதா? அது மாதிரிலாம் கிடையாது. காவல்துறை உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன நிவாரணமோ அதை பண்ணுறாங்க. 2வது அக்யூஸ்டு வந்து அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுக்குறாங்க. ஆனால் இதை வந்து இன்னும் பாதுகாப்பு எப்படி தர்றதுன்றது சம்மந்தமாக தான் இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான். சின்ன பசங்கள்லேருந்தே அவங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியது. அது ஜென்ரேஷன் மாற மாற தான் அது சரி பண்ண முடியும். இப்போ உடனே சரி பண்ண முடியாது. 2வது இந்த போதைப் பொருள்லாம் சொன்னீங்க. இப்போ திமுக கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால எல்லாத்தையுமே நம்ம சப்போர்ட் பண்ணிட முடியாது. போதைப் பொருட்கள் வந்து விற்கிறாங்க. இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா கிடைக்குது ஈஸியாக. ஆமாம், அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையோ இல்லை போலீஸ்க்கு தெரியாமையோலாம் சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக இது போலீஸ்க்கு தெரிஞ்சு தான் நடக்குது. இது அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுனா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. என்னன்னாக்கா அது சப்ளை பண்ணுறவங்களாம் பெரிய பெரிய ஆளுங்க. நம்ம வந்து தெருமுனையில் நின்று வியாபாரம் பண்ணுறான் பாருங்கள், அவங்க மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அவன் காரணமே கிடையாது. அவனுக்கு எங்கேருந்தோ வருது அவனுக்கு. அதனால் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையோ இல்லை போலீஸ்க்கு தெரியாமையெல்லாம் நடக்கலை. அவங்களுக்கு தெரிஞ்சால் நடக்குது. அவங்களுக்கு காசு போகுது. அதனால் அவங்களும் சைலண்ட்டாக இருக்கிறாங்க, அதை பெருசாக கண்டுக்காமல். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான் ப்ரோ, இது வந்து நல்ல அரசு 100% நான் சொல்லலை. இதுக்கிட்ட நிறைய குறை இருக்குது. இவங்க மாற்ற வேண்டியதே நிறைய விஷயம் இருக்குது. நான் மெயினாக சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, இங்கே வந்து ஒரு அமைதியான சூழல் போயின்னு இருக்குது அப்படின்றதுக்கு இந்த கவர்மெண்ட்டு தான் காரணம். இல்லைனா கண்டிப்பாக இங்கே மத கலவரம் வரும். தகுதி இல்லாதவங்களாம் இங்கே மேடை போட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து நடிகைங்கள்லாம் தெருவுக்கு தெருவு மேடை போட்டு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களையும் இவர் விசிகா தலைவர் அண்ணன் திருமாவளவனெல்லாம் அவ்வளோ கொச்சையாக பேசினாங்க. நம்ம வள்ளுவர் கோட்டை தாண்ட பார்த்தோம்னாக்கா நடிகைங்க, வேறு அரசியல் கட்சி தலைவர்லாம் இல்லை, நடிகைங்கள்லாம் பேசுனாங்க. இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வாய் மூடி இருக்கிறாங்க, எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியான சூழ்நிலை மக்களுக்கு இருக்குதுன்னாக்கா அது கண்டிப்பாக டிஎம்கே கவர்மெண்ட் தான் காரணம். ஆனால் இது என்ன பிரச்சனைனா, பிஜேபி உள்ளே வர விடாமல் டிஎம்கே கவர்மெண்ட் கிட்ட நம்ம என்னென்ன கோரிக்கை வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு போராட வேண்டிய அவசியம் இருக்குது. நமக்கு போராடணும் கண்டிப்பாக. இது மக்கள் கையில் தான் இருக்குது. வெறும் நம்ம கவர்மெண்ட்டு மட்டும் ஓட்டு போட்டுட்டோம் அவங்க நல்லது பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. ஓட்டு போட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு அதெல்லாம் கிடையாது. அவங்க நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அது சுயநலத்தோடு தான் வரும். அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணும் 100% இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் வரல. நம்ம தான் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம தேவைக்கு ஜனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து போராடணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து நமக்கு இது நடக்கும் எதுவாக இருந்தாலும். 234 தொகுதியில் எவ்வளோ சீட்டு டிஎம்கே வாங்குன்னு நினைக்கிறீங்க? 200க்கு மேலே வாங்கணும்னு சொல்ல முடியும். 200? ஆமாம், 234ல் 200க்கு மேலே வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியும். என் பேரன் இருக்கிற ஆளுமை தகுதி எங்கள் தாத்தாக்கு இருக்குமா, என் பேரனுக்கு இருக்குமா? இப்போ புரியல. இப்போ இருக்க கரண்ட்டில் என் பேரன் இருக்கிற ஆளுமை எங்கள் தாத்தாக்கு இருந்திருக்குமா, என் பேரனுக்கு இருக்குமா? நீங்களே 60 வருஷமாக இருக்கிறவருக்கும் இப்போ வர ஒரு 6 வருஷத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? அனுபவம் கம்மியாக இருக்கும். அந்த அனுபவம்ன்றது இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? 60 வருஷம்னா 60 வருஷம் 60 வருஷம் ஆக வேண்டாம். ஒரு சாலிடாக ஒரு 20 வருஷம் வேணும் இல்லையா? ஓகே. ஒரு எல்கேஜி இப்போ படிக்கிற மாதிரி திடீர்னு எடுத்துகிட்டு போய் +2 எழுத சொன்னால் எழுத முடியுமா? முடியாது. அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு 10 ஆண்டுகள் வேணும். அந்த 10 ஆண்டுகள் வந்து வெயிட் பண்ணு, மக்களுக்கு என்ன எல்லாம். அது ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், எடப்பாடி இல்லை. எடுத்தோடனே வந்து எம்ஜிஆரும் வரல, எடுத்தவொடனே கலைஞர் ஐயாவும் வரல, எடுத்தோடனே முகாம் ஐயாவும் வரல, எடப்பாடியும் அப்படியே வரல. எல்லாருமே வந்து ஒரு 30 ஆண்டுகள் பணி செஞ்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு வராங்க. இப்போ நீங்களே ஒரு கேமராமேனாக இருக்கிறீங்க, திடீர்னு இப்போ கேமரா கொடுத்தா யாரை போய் கொடுத்தா எடுக்க முடியுமா? இல்லை நான் அவரோட ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கேன் அதனால் எனக்கு தெரியும்னு சொன்னால் எடுக்க முடியாதுல்ல. அதில் எவ்வளோ டெக்னிக்கல் இருக்குது. ஏன் லைட்டு வந்தால் ஏன் லைட்டு இருக்குதுன்னு கேட்குறீங்க. பிரைட்டாக இருந்தால் ஓவராக பிரைட்டாக இருக்குன்னு. ஓவராக பிரைட்டாகனா ப்ளீச் ஆகிடும். ஸோ அது தெரியணும் இல்லையா? இதான ஷேடாக இருக்குன்னா அந்த ஷேடோவுக்கு போகிறதுக்கு தெரியறதுக்கு அதோட விஷயம் தெரிஞ்சாலும் போக முடியும். எல்லாருமே எடுக்கிற மாதிரி கிடையாது இல்லையா? அதுக்கு தான் சொல்லுங்கள். ஆனால் இப்போ முதல் தடவை போட்டியிடும் போது எவ்வளோ சீட்டுகள் வாங்குவார்? 234 தொகுதியுமே தனித்து நிற்க போகிறாரு. சீட்டுகளை வாங்க மாட்டார், ஓட்டுகளை பிரிப்பார். ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டார். ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது. தனித்து போட்டிட்டு ஜெயிக்க முடியுமானா அதை காலம்தான் பதில் சொல்ல முடியும். பட் ஆனால் ஓட்டு பயங்கரமாக பிரியும். கூட்டம் ஓட்டாக மாறுதாங்கிறது எலெக்ஷன் அன்னைக்கு தான் தெரியும். பட் ரிசல்ட் அன்னைக்கு தான் தெரியும். பட் ஆனால் ஓட்டாக மாறுறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ டிஎம்கே கூட்டின மாநாட்டிலையும் கூட்டம் இருந்துச்சு, ஏடிஎம்கே கூட்டின மாநாட்டிலையும் கூட்டம் இருந்துச்சு, திருச்சியில் சில சங்கங்களில் கூட்டின கூட்டத்துலேயும் மாநாட்டிலையும் கூட்டம் இருந்துச்சு. பட் ஆனால் இதெல்லாம் ஓட்டாக மாறுமாங்கிறது வந்து எலெக்ஷன் முடிஞ்சால் தான் தெரியும். ஸோ யாருக்கான பர்சன்டேஜ் எப்போங்கிறது ரிசல்ட் அன்னைக்கு தெரிஞ்சிடும். என்ன ஒரு விஷயம், இப்போ 234 தொகுதியிலையும் அவர் தனித்து போட்டியிட போகிறாரு. பெரும் தலைமையும் கூட்டணியை உறுதிப்படுத்தி வலுவாக இருக்காங்க. விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோன்னு உறுதியாக இருக்கார். இப்போ 234 தொகுதியில் இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ஏடிஎம்கேன்ற பட்சத்தில் ஏடிஎம்கே எவ்வளோ சீட்டு வாங்கும்? மேபி பிஜேபி இருக்கனால பாதி சீட்ஸ் அடியாகும். பட் ஆனால் 120 130க்கு மேலே வர்றதுக்கு நிறையா பாசிபிள்ஸ்.